வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் நம்ம என்னென்ன லெசன்ஸை நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சேனல் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படிக்கிறதுக்காக உள்ளது. இதை மட்டும் படித்தாலே நீங்கள் வந்து சென்டம்லாம் போட்டுடலாமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு 75-85 மார்க்குக்கு அபோவே நீங்கள் இங்கிலீஷில் எடுக்க முடியும். ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 95 அபோவ் எடுக்க முடியும். ஓகேவா? இந்தபடி நான் குறித்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 75 to 85 எடுக்கலாம். நீங்கள் இன்னர் கொஷின் அதாவது ஒன் வேர்ட்ஸு இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன் நல்லாவே தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன் வரும். இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன லெசன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த லெசன் இது, அப்புறம் வந்து இந்த 3 லெசன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் நீங்கள் ஒரு லெசன் படித்தாலே போதும். நீங்கள் வந்து வேணால் இந்த லெசனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே இதுலேயும் அந்த மாதிரி. ஓகேவா? இதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஜிக்ஸாக் டெம்பஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் நான் வந்து 2 பேராகிராஃப் படிக்கவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதை மட்டும் பேராகிராஃப் பண்ணால் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் லெசன் எது அப்படின்னா இங்கே இருக்கா இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் லெசன் தான் இது. இதில் நீங்கள் வந்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 மார்க்கு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் படிங்க. இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்னு பார்த்துக்கோங்க. இது கம்பல்சரியாக இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது அடுத்து போயம் ஹென்ரி வான் டைக் லைஃப் போயம்லேயும் 2 மார்க்லாம் எல்லாமே படிச்சிருங்க. 2 மார்க்லாம் இது போயம் 2 மார்க் ரொம்ப ஈஸி தான். இருக்கிறதே ஒரு டீட்டெயில் தான். இந்த டீட்டெயில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இது ப்ராஸ்பெரோ லெசன். இது எத்தனாவது லெசனு? யூனிட் 1ல் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி. இதில் வந்து 2 மார்க் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் டீட்டெயிலை பொறுத்த வரையில் நீங்கள் ஃபஸ்ட் இந்த டீட்டெயில் படிக்கணும். இதில் நீங்கள் இந்த டீட்டெயில் படித்தாலே போதும். இல்லாக்கட்டி காமன் பேராகிராஃப் படிங்க. காமன் பேராகிராஃப் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எழுத முடியும். இதில் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும் சப்ளிமெண்ட்ரிலேருந்து. எப்போதுமே 8 மார்க்ஸ் வரும் இதுலேருந்து. ஸோ இதை விட்டுறாதீங்க மார்க். இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அதில் நீங்கள் இதை மேனேஜ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெசனில் வந்து த நைட் த கோஸ்ட் காட்டினில் 2 மார்க் பார்த்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் வந்து இப்போ 2 லெசன் தான் உங்களுக்கு போர்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு லெசனை அதாவது ஒரு யூனிட்டை ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு 2வது யூனிட்டை கொஞ்சம் லைட்டாக படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வந்துட்டு சொல்கிறேன், நல்ல மார்க் எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே 2 லெசன் தான் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் போர்ஷன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 மார்க் எல்லாமே படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு மிட் டேர்முக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். 8 மார்க்கை பொறுத்தவரையில் இது ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒன்றாச்சும் படித்து வச்சுக்கோங்க. இதில் எனி ஒன்னாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டு இந்த லெசன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயம் வரும், த கிரம்பிள் ஃபேமிலி. அந்த போயத்தையும் பார்த்துருவோம். சரிங்களா? த கிரம்பிள் ஃபேமிலி போயம் லூசி மேட் மாண்டோகமரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் வந்து இதில் நீங்கள் காமன் பேராகிராஃப் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு 2 பேராகிராஃப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இது கம்பல்சரி படித்தாகணும். மற்றது நீங்கள் என்னென்னு பார்த்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2 மார்க்கை பொறுத்தவரையில் எல்லாமே படிங்க. நான் உங்களுக்கு கடைசியில் வேணால் ஒரு மிட் டேர்முக்கு ஒரு 10 டேஸ் 7 டேஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு வாங்க. சப்ளிமெண்ட்ரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சப்ளிமெண்ட்ரி வந்து எப்போதுமே இதை படிங்க. பேராகிராஃப் வந்து காமன் பேராகிராஃப் படிங்க. அப்படி இல்லையா இதில் வந்து எனி ஒன் படித்து வச்சுக்கோங்க. இப்படி எனி ஒன் படிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று காமன் பேராகிராஃப் படிச்சுட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிக்கலாம் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இதில் ஒன்று அதில் ஒன்று படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்காது இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேவா? இதில் நீங்கள் காமன் படிச்சிருங்க. அப்படி இல்லையா இதுவும் நல்லா படிங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படித்து வச்சுக்கங்கிறதுக்காக சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன். யூனிட் 3 உங்களுக்கு போர்ஷன் கிடையாது. உங்களுக்கு யூனிட் 2 வரைக்கும் தான் போர்ஷனு. ஸோ நல்லா படிங்க. இந்த இதில் வந்து
நான் சொன்னது மாதிரி தான். ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இந்த லெசன்லாம் விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து மெயினாக இப்போ என்ன லெசன் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க ப்ரோஸ்லேயும் போயம்லேன்னு கேட்டுச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதையும் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதையும் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இதை படிங்க. இதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அடுத்ததாக இதை படிங்க. இதுக்கப்புறம் இதையும் படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் 3 ஸ்டெப்பாக படிச்சிருங்க. உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுக்கலாம், சென்டமே போடலாம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்து ஒரு 10 days 15 days உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். எப்படி சென்டம் போடலாங்கிறது வரைக்கும் நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு சென்டம் போடுறது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் கைட் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.